ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷின்சான்ல ஒரு கோஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் தொடக்கத்தில் நம்ம மிச்சி அப்புறம் நேனி கசாம மசாவோட அம்மாவும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம மிச்சி வந்து இன்னைக்கு நைட்டு டின்னர் என்ன சமைக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நேனியோட அம்மா திடீர்னு இருந்துச்சு. அவங்க போன்ல ஒரு ஆப் காட்டுறாங்க. இந்த ஆப் கிட்ட நீங்க என்ன பிரச்சனைனாலும் சொல்யூஷன் கேட்டா போடுன்னு சொல்லிட்டு நேனியோட அம்மா அவங்க வீட்டுல என்ன சமைக்கலாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ அந்த ஆப் சொல்லிட்டு நேனியோட வீட்டில் எனக்கு பர்கர் சமைங்கன்னு பார்த்து நேனியோட அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டில் கரெக்டாக பர்கர் பண்றதுக்கான பொருள் தான் இருக்கு. இந்த ஆப்புக்கு எப்படி அது தெரிஞ்சுன்னு தெரியல, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மிட்சிக்கு எல்லாம் சொல்றாங்க. ஸோ மிட்சி எடுத்து அவங்க போனை பார்த்தா அந்த ஆப் தானே டவுன்லோட் ஆயிருது. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம தலைவர் சிஞ்சான் வீட்டுக்கு வந்துடுறாரு. மிச்சி வந்து இன்னைக்கு ராத்திரி என்ன சமைக்கலாம் தேடிட்டு இருக்கும்போது சரி செக்ரட்டரி ஆப் கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு செக்ரட்டரி ஆப் கிட்ட கேட்கறாங்க. அந்த ஆப் வந்து கிரீன் பெப்பர் டிஷ் அப்படின்ற ஒரு டிஷ்ஷை வந்து சஜஸ்ட் பண்ணுது. அது நம்ம ஷின்சானுக்கு பிடிக்காது, அவங்க கத்திக்கிட்டு அடப்பாங்கன்னு. ஸோ மிச்சியை வாங்க போறாங்க கடைக்கு. கிரீன் பெப்பர் டிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு பிடிக்காத கிரீன் பெப்பர் டிஷ் சாப்பிட வேண்டிய வந்துச்சுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் நம்ம ஷின்சானு. இந்த டைம்ல என்ன விளையாடலாம்னு கேட்கும்போது நம்ம ஷின்சான் சொல்லுவான் தொட்டு விளையாடணும். டைம்ல வந்து போச்சான் சொல்லுவான், நம்ம வந்து கண்ணாமூச்சி விளையாடுவோன்னு. இந்த எபிசோட்ல போச்சானே காய்ச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் தேடுறாங்க என்ன இந்த போச்சான் பைபிள காணும் அப்படின்னு. இந்த டைம்ல மசாவை கேட்பான், இந்த செக்ரட்டரி ஆப் உங்களுக்கு தெரியுமானா? அப்ப கசாம சொல்லுவான், செக்ரட்டரி ஆப்பால தான் எனக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்க வருது அப்படின்னு. நேனு சொல்லுவேன், எங்க அம்மா செக்ரட்டரி ஆப் தான் யூஸ் பண்றாங்கன்னு. ஷின்சானு சொல்லுவதனால தான் எனக்கு பிடிக்காத டிஷ் நேற்றுக்கு சாப்பிட வந்துருச்சு அப்படின்னு. திரும்ப நம்ம போச்சானோட சவுண்டு கேட்கிறேன், இந்த செக்ரட்டரி ஆப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த டைம்ல நம்ம யோஷினா காமமும் அப்புறம் மாட்சுசாக்கா மேமும் வராங்க. அவங்க போன்ல அந்த செக்ரட்டரி ஆப் சொல்லுது, நீங்க வந்து இப்ப டிராயிங் கிளாஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்ப நம்ம மாட்சுசாக்கா சொல்றாங்க, இது எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கு, இதை வச்சுட்டு ஒரு பார்ட்னர் தேட போறோம் அப்படின்னு. அந்த இடத்த கட் பண்ணி நம்ம ஷின்சான் வந்து ஈவினிங் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து பண்ண அவங்க ரூம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு செக்ரட்டரி ஆப் கிட்ட கேட்டுதான். அங்க வந்து திடீர்னு ஹீமாவரி அழுவ ஆரம்பிச்சிடுவா. ஷின்சான் வந்து ஹீமாவரி வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். மிட்ஸ் அது எதுவும் கண்டுக்கிறாம அங்க நின்றுட்டு கொன்னதுக்கு அப்புறம் மொபைல் எடுத்து செக்ரட்டரி ஆப் ஓபன் பண்ணி என் பொண்ணை எப்படியே சமாதானப்படுத்துறேன்னு கேட்பாங்க. இந்த டைம்ல அந்த ஆப் சொல்லும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் எடுத்து ஹீமாரி கொடுங்கன்னு. அப்ப நம்ம மிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் எடுத்து ஹீமாரி கொடுத்தோன்னே அவன் சமாதானம் ஆயிடுவா. இதை பார்த்து ஷின்சான் வந்து எனக்கு பிஸ்கட் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் அங்கமானு கேட்பான். அந்த டைம்ல நம்ம மிச்சி வந்து அந்த ஆப் கிட்டே கேட்பாங்க. அந்த ஆப் சொல்லும், ஃப்ரிட்ஜில் ஒரு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய பிஸ்கட் இருக்குன்னு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு. உடனே நம்ம ஷின்சான் கோவாயிட்டு இந்த ஆப்போட பேச்சை கேட்காதீங்கம்மா அப்படின்னு கத்துவான். கீழே போய் நம்ம மிச்சி வந்து அந்த எக்ஸ்பைரி ஆகக்கூடிய பிஸ்கட் எடுத்து அங்க வைக்கிறாங்க. ஷின்சான் சொல்றேன் சோக்கோபி ஐஸ் தான் வேணும் அப்படின்னு. அப்ப மிச்சி சொல்றாங்க, இந்த ஆப் சொல்றேன் நீ கேட்கணும். ஆப் கிட்ட இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர் சமைக்க கேட்கும்போது அது ஃப்ரைடு வெஜிடபிள் சமைக்க சொல்லுது. மறுபடியும் நம்ம தலைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வருது. 2 நாளா ஒரே டிஷ் சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். அந்த டிஷ்ஷை வாங்க மிக்சி காம்புறாங்க. ரோட்ல பார்த்தா எல்லாருமே அந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த ஆப்போட பேச்சு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிக்சி இந்த தடவை எந்த கடைக்கு போகணும்னு கேட்பாங்க. அந்த ஆப் ஒரு கடையை சொல்லணும். ஸோ ஷின்சான் சொல்லுவான் அந்த கடைக்கு போக வேண்டான்னு. அந்த டைம்ல வந்து பண்ணா மிக்சி சொல்லுவான், இந்த ஆப் சொல்றேன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஷின்சான் வந்து பயந்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். நில்லு ஷின்சான் அப்படின்னு நம்ம மிட்சி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு 2 ஆல்ட்டிங்க வந்து நம்ம மிட்சி வந்து லோக் பண்ணிடுவாங்க. ஷின்சான் வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பா. மிட்சி வந்து அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஷின்சான் எங்க இருக்கான் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஆப் வந்து கரெக்டா ஷின்சான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துரும். ஷின்சான் திடீர்னு மிட்சியோட போனை பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். மிட்சி வந்து பின்தொடர்ந்து வருவாங்க. அந்த ஆப் எப்படி டிலீட் பண்றதுன்னு நம்ம ஷின்சானுக்கு தெரியாது. அப்ப அந்த மொபைல் கிட்ட கேட்கும்போது அந்த மொபைல் சொல்லும், ஹோல்டு பண்ணி அந்த ஆப்பை டிலீட் பண்ணிடுங்க, இதுதான் ஒரே வழின்னு. நம்ம ஷின்சானும் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடுவான். அவன் எப்படியோ டெலீட் பண்ணிடுவான். நீ என்ன டெலீட் பண்ணாலும் ஒன்னு நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த ஆப் சொல்லுது. அந்த இடத்துல நம்ம ஷின்சானோட அம்மா மிட்சி நார்மல் ஆயிடுறாங்க. ஷின்சானை கூட்டிட்டு போய் வேற டிஷ்ஷா வாங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம நேனோட அம்மா வந்து இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு தெரியலன்னு சொல்லும்போது நம்ம ஷின்சான் சொல்லுவான், என்ன சமைக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, மத்தவங்க கிட்ட கேட்காதீங்கன்னு. அப்படியே அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதோட முடிஞ்ச இந்த எபிசோடு அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து என்ன பண்ணலான்னு. ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோட சந்திக்கலாம்.